எல்லா கடையிலையும் பொதுவாக கோல்டில் முறுக்கு செயின் வைப்பாங்க. அதை விட்டால் கவரிங்கில் நிறைய இடத்துல சேல் பண்ணுவாங்க. அது என்ன கோல்டு பிளேட்டட் சில்வர் முறுக்கு செயின் அப்படி என்ன இதில் இருக்க போகுதுன்னா இவங்க ஷாப்பில் விசிட் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. பியூர் சில்வரில் தங்கமுலாம் பூசி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம் வைஸ் இவங்க கிட்ட எல்லா சைஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்ச்சருக்குமான திருமங்கல்யமும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது கூடவே அதுக்கு செட்டாக தாலி உருக்கல்ல வரக்கூடிய காசு, குண்டு, நாணல், மாங்காய் இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. இப்போ பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச முகப்பு செயினெல்லாம் கூட இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் இந்த ஒரு கோதுமை செயின் கூட இவங்க கிட்ட இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு இல்ல கோல்டு பிளேட்டட் சில்வர் கலெக்ஷன்ஸ். நான் இப்போ என்னோட கழுத்தில் வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா நான் போட்டிருக்க அந்த 2 செயின் கோல்டு, பட் அந்த 2ஐயும் தாண்டி நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஒரு கோதுமை செயின் எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு பால் செயின் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். ஒரு சில பேருக்கு முறுக்கு செயினும் பிடிக்கும், முகப்பு செயினும் பிடிக்கும். அவங்களுக்காக தான் முறுக்கு செயின்லேயே நம்ம முகப்பு வச்சு கொண்டு வந்திருக்கோம். இது பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டாக நான் முதல்லையே சொன்ன மாதிரியான அந்த ஒரு தாலி உருக்கல் எல்லாம் நீங்கள் கொடுத்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஒரு முறுக்கு செயின் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும். நான் இப்போ காமிச்ச ஜுவல்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா மறக்காம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.